ஒருத்தர் எவ்வளவு செல்வ வளத்தோடு இருந்தாலும் குழந்தை செல்வம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா அவர் வெறுமனையை தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். என்னதான் குழந்தையின்மைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மட்டுமே பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சாலும் அதை தாண்டி ஹெல்த் இஷ்யூங்கிறது இன்னைக்கு ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கு. வெல்கம் டு மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல். சிறு வயதுலேருந்தே நிறைய கெமிக்கல்ல அஃபெக்ட் ஆகி இன்னைக்கு குழந்தையின்மைங்கிறது 25 to 30 வயசுக்குள்ளே பெரிய மலட்டுத்தன்மைக்கு ஆளாகிறாங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கு. இன்னைக்கு கல்யாணங்களை பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி லோன் போட்டு பல கோடிகள்லாம் நடத்திடுறாங்க. ஆனால் அதனால வர சோஷியல் ப்ரெஷர், உடனடியாக குழந்தை பெற்றாக வேண்டும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இன்னைக்கு தம்பதியினர் மாட்டிக்கிறாங்க. முக்கியமாக பெண்களுக்கு PCOS, PCOD அப்படின்னு சினைப்பை கட்டிகளால் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இதனால சினைப்பையில் கரு உண்டாகிறதுக்கான காரணமே இல்லாமல் போகுது. மாதவிடாய் தள்ளி போகிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது. இதனால பெரிய பெரிய மன சுழற்சிகளில் ஏற்பட்டு பெண்களுக்கு மாதவிடாய் ஒழுங்கா வராதனால அவங்களுக்கு இல்லறத்துல ஈடுபாடே இல்லாம போகுது. கருப்பை கட்டிகள் அப்படிம்பாங்க, யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், இது இந்த காலத்துல ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கு. இதனால பாதிக்கப்படுற பெண்கள் இல்லறத்துல ஈடுபடுறத நேரத்தை கம்மி பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் சித்த மருத்துவத்துல எளிமையா எப்படி போக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் கூறிய எளிய வழி அப்படின்னு பார்த்தா நம்மளோட வாத பித்த கப இந்த 3 நாடிகளையும் சமநிலைப்படுத்துறதன் மூலமா மலட்டுத்தன்மையை முற்றிலும் நாம் அகற்றலாம். இதே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த விந்தணுக்களோட மொட்டிலிட்டி ஸ்பீட் ரொம்பவே கம்மியாகிறது, விந்துவோட தன்மை நீத்து போகிறது, விரைப்புத்தன்மை குறைபாடு, விந்து முந்துதல், வெரிகோசில் அதாவது விதைப்பையில் இருக்க நரம்பு நாளங்கள் அதிகமாக பெருக்கிறதன் மூலம் விந்தணு உற்பத்தி பாதிக்கப்படுறதுன்னு பல பிரச்சனைகள்ல பாதிக்கப்படுறாங்க. அயன்மாலும் தேவரும் வாதம் பித்தம் கபம் சமநிலைப்படும். முனிவோர்கள் இருடியர் இப்படியே சொன்னார், பேரான பூரணத்தை வாசி வாழ்வாதானே. கடந்த 120 வருடங்களுக்கு மேலாக 8ஆம் தலைமுறை வைத்தியரான நான் உங்கள் HHH டாக்டர் விஜய் குழந்தையின்மைக்காகவே நமது மருத்துவமனையில் பல பேஷண்ட்ஸை நம்ம பார்த்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நெய்பர்ஸ், உங்களோட நண்பர்களின் குழந்தைகள் யாருக்கு இந்த மலட்டுத்தன்மை இருந்தாலும் கண்டிப்பா எங்களை அணுக சொல்லுங்க. இதை இயற்கையான முறையில நம்ம போனாதான் நம் வாழ்க்கை வளமாக மாறும். மன அழுத்தத்தை தவிர்த்துவிட்டு போதுமான தூக்கத்தை கையில் எடுப்பதன் மூலம் இந்த மலட்டுத்தன்மையை ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். இது மட்டும் இல்லாம தீய பழக்க வழக்கங்களான புகையிலை, போதை அடிப்படைகள் எதுவும் இல்லாம இருக்கிறது முக்கியமான விஷயம். நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்களும் இந்த மலட்டுத்தன்மையை அழிக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம அதிக எடை கூடாம பார்த்துக்கணும், உணவு முறையில கட்டுப்பாடு இருக்கணும், ஸ்ட்ரெஸ் அதிகமா வச்சுக்காம இருக்கணும், கணவன் மனைவி இடையே நட்பு உணர்வு ஜாஸ்தி இருக்கணும். மேலும் இதை மாதிரி பயனுள்ள வீடியோஸ்க்காக நம்ம மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.